தென்னிந்திய பெருங்கடலில் மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அதிக தாக்கத்துடன் தொடர்புடைய கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன் பாதிப்பு குமரி மாவட்ட கடல் பகுதிகளிலும் இருக்கும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இரவு கலெக்டர் விடுத்த அறிவிப்பில் குமரி கடலில் 1.5 மீட்டர் அலைகளின் உயரம் இருக்கும். 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகமாக வீசும். எனவே மீனவர்கள் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று முன்தினம் இரவில் இருந்தே குமரி மாவட்ட கடலில் அலைகளின் வேகம் அதிகமாக இருந்தது. நேற்று காலையிலும் இதன் தாக்கம் இருந்தது. கன்னியாகுமரி, குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் கடலில் யாரும் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை காவல்துறை தரப்பில் விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தயம்பலம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாஸ் இவர் தனது 7 வயது பெண் குழந்தை ஆதிஷாவுடன் நேற்று மாலை தேங்காய்பட்டினம் கடற்கரையில் விளையாடி இருந்தார். அப்பொழுது ராட்சு சாலை வந்து இருவரையும் இழுத்து சென்றது. இதை பார்த்த மீனவர்கள் தந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படை படகு மற்றும் ஆதர்ஸ் கப்பல் மூலம் மாயமான சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் 2வது நாளாக சிறுமியை கடலில் தேடி வந்த நிலையில் இன்று காலை துறைமுகம் அருகே உள்ள முகத்துவாரத்தில் 500 மீட்டருக்கு உட்பட்ட கடல் பகுதியில் மீனவர்கள் தேடுதல் நடத்திய போது உடல் கிடைத்தது. தொடர்ந்து உடலை ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடல் அலையில் சிக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வந்த சென்னையை சேர்ந்த சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெசிஸ் மற்றும் அனோஜ்குமார் ஆகியோர் கடல் அலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி விமலா.